watching. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை எழும்பூரில் உள்ள தாளமுத்து நடராஜர் மாளிகையில் தமிழ்நாடு டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள், பார் கட்டிட உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர் நல சங்கத்தினர் செய்தியாளரிடம் சந்தித்து பேசினர். அப்போது அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவின் பேரில் பள்ளிகள், பேருந்து நிலையங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களிலிருந்து 500 மீட்டர் சுற்றளவிற்கு உள்ள 717 டாஸ்மாக் கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் சுமார் 110 டாஸ்மாக் கடைகள் மற்றும் பார்கள் மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. டாஸ்மாக் பொது மேலாளர் அலுவலகத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த பார் உரிமையாளர்கள், கட்டிட உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஒன்று கூடி மனு ஒன்றினை அளித்தோம். அதில் தமிழ்நாடு டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள், பார் கட்டிட உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நல சங்கத்தின் சார்பாக அளிக்கப்பட்ட அந்த மனுவில் கடைகளை மாற்று இடங்களில் அமைக்க உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய போது, ஏற்கனவே வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள் மற்றும் பேருந்து நிலையங்கள் அருகே 50 மீட்டர் தொலைவில் கடைகளை அமைக்கலாம் என அரசு அனுமதி வழங்கியிருந்தது. தற்போது 500 மீட்டர் சுற்றளவிற்குள் உள்ள கடைகளை மூட உத்தரவிட்டதால் தமிழகத்தில் பெரும்பாலான கடைகள் மூடப்படும் நிலை ஏற்படும். எனவே இந்த நடைமுறையை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தனர். ஒரு சில கடைகளை மட்டும் மூடுவதற்கு பதிலாக தமிழகம் முழுவதும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். அப்போதுதான் பெண்களிடையே அரசுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்று அவர் கூறினார். டாஸ்மாக் கடைகளை அமைப்பதற்கே 25 லட்சம் ரூபாய் மேல் செலவாகிறது. இந்நிலையில் திடீரென கடைகளை மூட உத்தரவிடுவது மிகப்பெரிய நட்டத்தை ஏற்படுத்தும் என்றும் பார் உரிமையாளர்கள் குற்றம் சாட்டினர். 2003ஆம் ஆண்டு 10,000க்கும் மேற்பட்ட மதுக்கடைகள் இருந்தபோது 16,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தது. தற்போது 4,000க்கும் மேற்பட்ட கடைகள் மட்டுமே இருந்ததாலும் 50,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கிறது. இதனால் கடைகளின் எண்ணிக்கையை குறைப்பதால் குடிப்பவர்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியாது என்றும் அவர்கள் தெரிவித்தனர். ஒரே பகுதியில் 4 கடைகள் இருந்த இடத்தில் ஒரு கடை மட்டும் செயல்பட்டால் அனைத்து வாடிக்கையாளர்களும் ஒரே கடைக்கு வர நேரிடுகிறது. ஆனால் ஒரே பாரில் ஒரே நேரத்தில் 50 பேர் மட்டுமே அமர முடியும். மேலும் வெளியில் விற்பனை செய்யும் போது 1.8% டிடி கட்டணம் செலுத்த வேண்டியிருப்பதால் விலையை அதிகரித்து விற்க வேண்டிய சூழல் உருவாகிறது என்றும் அவர்கள் கூறினர். டாஸ்மாகில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு மாதம் ரூபாய் 12,000 மட்டுமே சம்பளம் வழங்கப்படுவதால் பாட்டிலுக்கு கூடுதலாக ரூபாய் 10 வசூலிக்கும் நிலை உருவாகியுள்ளது. இதற்கும் அரசுதான் காரணம் என பார் உரிமையாளர்கள் குற்றம் சாட்டினர்.